அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் ஸ்ட்ராட்டஜி சங்கமம் குடும்பத்தின் சுற்றி பார்க்கலாம் வாங்க பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எங்களோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு, தென் செக்இன் பண்ணோம், அதை பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அந்த வீட்டோட ஒரு சின்ன ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிற இடம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பீச் வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ராஸில் இருக்கும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த க்ராஸ் வியூ தெரியும். ஸோ எந்த வீட்டோட பால்கனியிலேருந்து பார்த்தாலும் அது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் எங்கேருந்து பார்த்தாலும் கண்டிப்பாக பீச்சோட வியூ தெரியும். ஸோ அதுதான் இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸோட ஸ்பெஷல். நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாப்பாங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் பிளேஸையும் கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் எங்களோட திங்ஸும் எடுத்துக்கிட்டு குட்டீஸ் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். நான் மட்டும் போய் க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டேன். சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு தான் நமக்காக அலாட் பண்ணியிருந்தேன். அந்த வீடு நம்ம புக் பண்ணியிருந்தது 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த க்ளீனிங்க்கு தேவையான சப்ளைஸ் மட்டும் தனியாக ஒரு ஹேண்டியாக ஒரு பேக்கில் ரெடியாக வச்சுட்டேன். ஸோ கார் விட்டு இறங்கினோடனே அந்த பேக்கில் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது தான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது ஒரு 2 BHK ஹவுஸ். சரி வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரு ஆன உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன வெல்கம் போர்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமு, டிவி மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி ஒரு ஆர்கனைசர் இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க. இந்த க்ளோசெட் நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அயன் பாக்ஸு, அயனிங் போர்டு எல்லாமே இருக்குது. இங்கே அட்டாச்டு ரெஸ்ட் ரூம். இங்கேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் டிவி கொடுத்துருக்காங்க, மவுண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு ஆர்கனைசர். அதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு க்ளோசெட் இருக்குது. நம்மளோட திங்ஸ் வச்சுக்கலாம். எல்லா சப்ளைஸும் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் வந்தோம் அப்படின்னா இங்கே இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போ ஹால், இங்கேயும் ஒரு டிவி இருக்குது. டிவி வித் இன்டர்நெட் கனெக்ஷன். அப்புறம் நிறைய பேசிக்காக தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய சீட்டிங்ஸ்க்கும் எல்லாம் போட்டிருப்பாங்க. தென் ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான், அதனால் நம்ம வீடு மாதிரியே எல்லா தேவையான திங்ஸும் வச்சுருப்பாங்க. காஃபி மேக்கர் இருக்குது. இங்கே ஒரு ஆர்கனைசர். இந்த மாதிரி ஒரு மேனுவல் வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு புக்லெட். இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், டீட்டெயில்ஸ், மேப்பு, ரூல்ஸ் இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே டைனிங் ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டைனிங் டேபிள் செட்டு. இதுதான் கிச்சன். நம்ம வீட்டில் நிறைய நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது. டிஷ்வாஷர், சப்ளைஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையானது கொடுத்துருவாங்க. ஃபோன் இருக்குது, இன்டர்காம். தென் இங்கேருந்து அந்த கவுண்டர் ஏரியா, இங்கேருந்து நம்ம எதாவது சர்வ் பண்ணால் எதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஆர்கனைசர்ஸ் இருக்குது. ஈவன் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட உள்ள வச்சுருக்காங்க. டோஸ்டர், பிளெண்டர், அப்புறம் நம்மளோட கட்லரிஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸ்டவ் வித் அவன், காஃபிக்கு எல்லா ட்ராலையும் எல்லா திங்ஸும் தேவையான அளவு வச்சுருக்காங்க.
கட்லரிஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. நாங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம், இருந்தாலும் எல்லா திங்ஸுமே இருக்குது. இங்கே ஏதோ ஒரு க்ளோசெட் மட்டும் லாக் பண்ணியிருக்காங்க, ஓனர்ஸ் க்ளோசெட் அப்படின்ட்டு. அவன் இருக்கு. பேட்டியோ இங்கேருந்து வந்து வெளியில் பால்கனி கவர் ஆகுது. ஸோ நல்லா லென்த்தி ஸ்பேஸ், நிறைய சேர் டேபிள் எல்லா திங்ஸுமே போட்டிருக்காங்க. அது எல்லாமே என்ன எப்படி இருக்குன்ட்டு நம்ம மார்னிங்கில் பார்க்கலாம். இப்போ 5:30 தான் ஆச்சு, இருந்தாலும் இப்போவே டார்க் ஆகிடுச்சு. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருக்குது. ஸோ நம்ம டே டைமில் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஒரு கம்ப்ளீட் ஹவுஸ் அப்படின்னா அதில் என்னென்ன பொருளெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானதுலேருந்து இருந்துச்சு. இன்னும் பீச் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க வெளியில். குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாம் கூட அவங்களே நிறைய வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கு தேவையான புக்கு. Nice room? Yeah, nice room. You like? I like. You like? What is this? What is it? TV. TV. Yes, it's a sofa. It's a sofa. Wow, nice because we buy. குட்டீஸ் நல்லா எக்ஸைட்டிங்காக ஃபுல் வீடையும் சுற்றி பார்த்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து நம்மளோட மார்னிங் வியூ. நம்ம பில்டிங்லேருந்து பால்கனிலேருந்து எப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் தெரிகிற பில்டிங். தென் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச்சோட வியூ நல்லா தெரியும். சைக்கிள் பார்க்கிங்க்கு, அதுக்கப்புறமா சிட் அவுட்ஸ்க்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. Let's go for one. I love it. I love this. Super. Mommy, so slow. Mommy, so slow. Slow. It's so this. I love this. பீச் கிட்ட எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. சர்ஃபிங்க்கு, கிட்ஸோட டாய்ஸு, சேர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே. பீச் தெரியுதா? எங்க? எங்க இருக்கு? அங்க இருக்கா? தெரிஞ்சா? மார்னிங் வந்து பால்கனி பார்த்தோன்னா அந்த பீச் வியூ, டாய்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா குட்டீஸ் செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சூப்பரான வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுல் மீல் ரெடி பண்ணோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போனோம். அதையும் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது நம்ம பில்டிங்லேருந்து வெளியில் வந்து இப்போ பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த போர்ட் வாக் ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். அங்கே தெரியிற பில்டிங் நமக்கு அலாட்டான பில்டிங். ஸோ அங்கே ஒரு சின்ன பாண்ட் ஒன்று இருந்துச்சு. ஒரு 2 minutes தான், மேக்ஸிமம் 2 to 3 minutesல வந்து நம்ம அங்கே பீச் ரீச் பண்ணுற மாதிரி. அங்கே தெரியறது எல்லாமே அந்த கம்யூனிட்டி சேர்ந்த பில்டிங் தான். குட்டீஸ் பயங்கர எக்ஸைட்டிங்காக ரெடி ஆகிட்டு அப்படியே நடந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நடந்து வந்தாங்க. தங்க இங்கே பார்.
கிளைமேட் பெட்டராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது காற்றடிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஜர்க்கின்ஸ் போட்டிருந்தோம். ரொம்பவுமே நல்லா சம்மர் மாதிரி வெதர் பரவாயில்லையா இருந்துச்சு. அங்கேயே வந்து நம்மளுக்கு ட்ராஷ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக பின் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம சைக்கிள் ரெண்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங்க்கு முன்னாடி தான் பார்க் பண்ணோம். அதுக்கும் ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து அந்த போர்ட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலம் மாதிரி இருக்கும், அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை தாண்டோம் அப்படின்னா நம்ம பீச் வந்துட்டோம். பீச்சோட வியூ கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாங்க. பீச் பீச் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிகிட்டு வந்தாங்க பீச் பற்றி. I like the beach. You like beach? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம இப்போ பீச்சை ரீச் பண்ணியாச்சு. பீச்சை பார்த்தோன்னே குட்டீஸும் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதோட நம்மளோட இன்னைக்கு வீடியோ முடியுது. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் சூப்பரான வீடியோ, குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்க, தென் அதுக்கப்புறம் பீச் பக்கத்தில் இருக்கிற மற்ற பிளேஸஸும் மற்ற சூப்பரான பிளேஸஸும் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you all soon. வாழ்க்கை வாழ்வதற்கே அதை அர்த்தமுள்ளதாக்குவோம். இணையங்கள் ஸ்ட்ராட்டஜி சங்கமம். நன்றி, வணக்கம், பாய்.